வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழ் டயஸ்போரா என்ற அடையாளத்தில் புலம்பெயர் தமிழ் மக்கள் அதிகம் வாழும் நாடுகளின் அரசாங்கங்கள் அவ்வப்போது ஈழத்தமிழர்களின் உதிரப்பலியை மையப்படுத்திய விடயங்களில் அவர்களுக்கு சாதகமான வகையில் சில கருத்துக்கள் மற்றும் நகர்வுகளை எடுத்து உற்றுநோக்கலை ஏற்படுத்திக் கொள்வது அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். எனினும் இந்த நாடுகளின் பாலிசி மேக்கர்ஸ் எனப்படும் கொள்கை வகுப்பாளர்கள் இறையாண்மை உள்ள ஒரு நாடு என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவுடன் வளமையான தொடர்பாடல்களை மேற்கொள்வது ஈழத்தமிழர்களின் பார்வையில் குறித்த நாடுகளின் இரட்டை நிலைப்பாடுகளையும் அவ்வப்போது பகிரங்கப்படுத்தத்தான் செய்கின்றன. இவ்வாறான நிலைப்பாடுகள் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட முகங்கள் மேற்குலக நாடுகளின் ஆட்சி தரப்புகளில் பங்கெடுத்தாலும் இடைக்கிடையே வெளிப்படத்தான் செய்யும். அந்த வகையில் இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை குறித்து கனேடிய பிரதமர் கொழும்பை உரசும் வகையில் சில கருத்துக்களை அண்மையில் வெளியிட்டாலும் கனேடிய காவல்துறையுடன் இக்கேடிஆர் அரசாங்கத்தின் ஸ்ரீலங்கா காவல்துறை ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முயலும் செய்தியும் தற்போது பளிச்சிடுகிறது. இவ்வாறாக ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வகை ஒப்பந்தத்தை கனேடிய காவல்துறையுடன் மேற்கொள்ளும் முன்மொழிவுக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவையும் இந்த வாரம் ஒப்புதலை வழங்கிவிட்டது. அனைத்துலக ரீதியிலான குற்றங்களை தடுக்கும் இலக்கு என காரணம் கூறப்பட்டு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உருவாகி கொண்டால் ஸ்ரீலங்கா மற்றும் கனேடிய காவல்துறை தம்மிடமுள்ள உளவு தகவல்களை பரிமாறிக்கொள்வது உட்பட இரண்டு தரப்புக்கும் இடையிலான உளவுத்துறை கூட்டு செயற்பாடுகளையும் நகர்த்தும் என்பதும் ஊகிக்கத்தக்க ஒரு விடயம். இவ்வாறான ஒரு நிலைமை உருவானால் கனேடிய காவல்துறையிடமிருந்து அங்கு வாழும் தமிழ் டயஸ்போரா குறித்த தரவுகளை அதிகம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு எண்ணமும் இலக்கும் ஸ்ரீலங்காவிடமும் இருக்கக்கூடும். ஆனால் கனடாவுடன் இவ்வாறான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா தரப்பில் இருந்து மட்டுமே இப்போதைக்கு செய்திகள் வந்திருக்கின்றன. இதனால் இவ்வாறான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு கனேடிய தரப்பும் அங்கீகாரத்தை வழங்கியதா என்பது உறுதியாக தெரியவில்லை. கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சராக ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த கேரி ஆனந்தசங்கரி உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையின் இந்த பருப்பு ஒட்டாவாவில் எவ்வளவு தூரம் வேகிக்கொள்ளும் என்பதும் ஒரு முக்கியமான விடயம். கனேடிய காவல்துறையை பொறுத்தவரை அது அரசியல் செல்வாக்குக்கு உள்ளாகாத வகையில் அரை சுயாதீன நிலையை கொண்டுள்ள ஒரு கட்டமைப்பு என்பதும் புரிதலுக்குரிய ஒரு விடயம். கனேடிய காவல்துறை அரசியல் செல்வாக்கை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றாலும் அந்த காவல்துறை கட்டமைப்பின் செயல்பாடு சுயாதீனமாக அல்லது சுதந்திரமாக இருந்தாலும் அந்த கட்டமைப்பு பல்வேறு நிலைகளில் கனேடிய அரசாங்கத்துக்கும் கனேடிய குடிசார் அமைப்புகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய நிலையும் உள்ளது. இதனால் கனேடிய காவல்துறையுடன் ஸ்ரீலங்கா காவல்துறை செய்து கொள்ள பிரியத்தெனப்படும் இந்த ஒப்பந்தத்தை மையப்படுத்தி கனேடிய அரசாங்கத்தின் கொள்கை வழிகாட்டுதல் நகர்வுகளுக்கு முக்கிய இடம் இருப்பதை மறக்க முடியாது. ஆகையால் இந்த விடயத்தை தற்போதைய கனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்தசங்கரி நிச்சயமாகவே கவனித்துக் கொள்வார் என்பதும் துல்லியமானது. கனேடிய அதிதீவிர வலதுசாரிகளை பொறுத்தவரை கேரி ஆனந்தசங்கரி போன்ற ஏதிலி தமிழர்கள் கனேடிய அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் இருப்பது பெரும் குடைச்சலை கொடுப்பதால் அண்மைய நாட்களில் கேரி ஆனந்தசங்கரியை மையப்படுத்திய வலிந்த சீரடிப்பை கனேடிய அதிதீவிர வலதுசாரி ஊடகங்கள் செய்வது பகிரங்கமானது. குறிப்பாக நாடற்று ஏதிலியாக கனடாவுக்குள் நுழைந்த கேரி ஆனந்தசங்கரியிடம் தற்போது கனேடிய எல்லைகளின் பாதுகாப்பும் கனேடிய காவல்துறை கனேடிய உளவுத்துறை சேவை உட்பட்ட கனடாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான கட்டமைப்புகள் கையளிக்கப்பட்டமை ஆபத்தான விடயம் என குய்யோ முறியோ என இந்த வலதுசாரி தரப்புகள் குத்தி முறிவதும் கேரி ஆனந்தசங்கரியை நோக்கிய துவேஷ கருத்துக்களை வெளியிடுவதும் அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். கனேடிய காவல்துறையுடன் ஸ்ரீலங்கா காவல்துறை செய்ய தலைப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கனேடிய தமிழர்கள் அவதானத்தை செலுத்த வேண்டிய ஒரு விடயமாக உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா மீது ஒருபுறத்தே ஈழத்தமிழர் சார்ந்த நகர்வுகளையும் கரிசனைகளையும் வெளிப்படுத்துவதாக கூறும் அதே பிரித்தானியாவில் அதன் கொள்கை வகுப்பாளர்கள் தமது அண்மைய வரியில்லா வணிக சலுகைகளை ஸ்ரீலங்காவுக்கும் வழங்கியுள்ளனர். இதனால்
அமெரிக்காவில் 2.0 டொனால்ட் ட்ரம்ப் விதித்த 30% வரி என்ற விடயத்தில் அடிவாங்கலாம் என எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் ஆடை ஏற்றுமதி துறைக்கு லண்டன் ஓரளவு ஆசுவாசத்தை வழங்கியுள்ளது. இதனால் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட ஆடைகள் பிரித்தானியாவுக்குள் வரியின்றி நுழையும் அனுமதியை பெற்றுள்ளன. ஆனால் இது இலங்கைக்கு மட்டும் பிரித்தானியா வழங்கிய ஒரு தனித்துவ சலுகை இல்லை என்பதும், இலங்கை, நைஜீரியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு பிரித்தானியா வெளியிட்ட ஒரு வணிக சீர்திருத்த பொறிமுறையூடாக வழங்கப்பட்ட பொதுவான வாய்ப்பு என்பதும் புரிதலுக்குரியது. எனினும் இந்த இடத்தில் ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் மேம்பாடு ஒரு நிபந்தனையாக முன்வைக்கப்படாமல் இந்த வரியின்றி நுழையும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை நிச்சயமாக ஈழத்தமிழர்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தக்கூடும். பிரித்தானிய சந்தையில் விலைவாசி ஏற்றத்தால் அடிவாங்கி வரும் அதன் நுகர்வோருக்கு இன்னும் ஆதாயத்தை வழங்கி மலிவு விலையில் ஆடைகள் உட்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்ய உதவி கொள்ளும் அதேவேளை இலங்கை உட்பட்ட நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் வகையில் இந்த வரியற்ற வணிகம் நடைமுறைக்கு வருவதாக பிரித்தானியாவின் தொழிற்கட்சி அரசாங்கம் கூறுகிறது. இந்த வாய்ப்பு ஸ்ரீலங்காவின் ஆடை ஏற்றுமதி துறைக்கும் பிரித்தானிய நுகர்வோருக்கும் ஒரு கல்லில் அடிக்கப்பட்ட 2 மாங்காய்கள் என்ற வகையில் ஸ்ரீலங்காவுக்கான பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் குறிப்பிடுவது வேறு விடயம். இவ்வாறான ஒரு வாய்ப்பு பிரித்தானியாவிலிருந்து வழங்கப்படுவதற்கு முன்னர் ஈழத்தமிழர்களின் தரப்பில் கடும் எதிர்ப்பு இதற்கு இருப்பதா என்பதை நாடிபிடித்து பார்க்கும் வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் வடக்கில் நின்று சில அவதானிப்புகளை செய்ததும், அதன் பின்னர் தான் பிரித்தானியாவில் தனக்குரிய பெரிய ஏற்றுமதி சந்தைக்குரிய வாய்ப்பில் கொழும்பு அதிக வகிபாகத்தை நேற்று முன்தினம் முதல் பெறுவதும் முக்கியமான ஒரு விடயம். ஸ்ரீலங்காவின் தைக்கப்பட்ட ஆடைகளின் ஏற்றுமதி சந்தையை பொறுத்தவரை அதன் மிகப்பெரிய சந்தை அமெரிக்காவாகும். அதன் வகிபாகம் 38.29% உள்ளது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் பிரித்தானியா உள்ளது. 3வது இடத்தில் இத்தாலி இருக்கிறது. பிரித்தானியா மற்றும் இத்தாலியில் இலங்கையில் தைக்கப்பட்ட ஆடைகளின் ஏற்றுமதி சந்தைக்கு 18.89%, 8.41% உள்ளன. அந்த வகையில் பிரித்தானியா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளின் ஏற்றுமதி சந்தையை இணைத்துக் கொண்டாலும் கூட அது 20% தாண்டாது என்பதால் அமெரிக்காவில் உள்ள 38% வகிபாகமே ஸ்ரீலங்காவுக்கு முக்கியமானது. இதனால் தான் டொனால்ட் ட்ரம்பின் 30% வரி உயர்வு ஸ்ரீலங்காவை தொடர்ந்தும் உரசிக்கொள்ளும் நிலையில் இப்போது பிரித்தானியாவும் தீர்வையற்ற வணிகம் என்ற வாய்ப்பை வழங்கி ஸ்ரீலங்காவின் ஆடை ஏற்றுமதி துறை வேலைவாய்ப்பில் ஏற்படக்கூடிய பாதகங்களை ஓரளவுக்கு தடுத்தாட்கொள்ள முனைகின்றது. பிரித்தானியா தற்போது இலங்கையை நோக்கி நீட்டியுள்ள இந்த கரத்துண்டு வாய்ப்பு தமிழ் டயஸ்போராவுக்கு கசப்பான ஒரு நிலையை வழங்கி கொண்டாலும், இலங்கை தீவின் பெரும் பொருளாதார நெருக்கடியால் எழுந்த அறகலைய கிளர்ச்சியின் 3ஆம் ஆண்டு நினைவு காலத்தில் அந்த கிளர்ச்சியை தனது ரது சகோதரையோ மாசல் அணியால் வெற்றிகரமாக நடத்தி அதற்குரிய பலனை 2.5 வருட காலத்தில் ஆட்சி தரப்பாக பெற்ற ஏவிபிக்கு இது ஒரு நல்ல சகுனமாகவும் இருக்கக்கூடும். 2022ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி தனது ஜனாதிபதி மந்திரேவை விட்டு டெர்மினேட்டர் கோட்டாபாய ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா கடற்படை கப்பல் ஒன்றில் தப்பியோடிய பின்னர் அவரது வதிவிடத்தையும் அப்போதைய பிரதமரான ரணிலின் அலரி மாளிகை வதிவிடத்தையும் அறகலையக்காரர்கள் கையகப்படுத்திய பின்னரான பரபரப்பு நாட்களில் ஒன்றாக இன்றைய ஜூலை 12 இருந்தது. இதன் பின்னர் ஜூலை 13ஆம் தேதிதான் கோட்டாபாய ராஜபக்ஷ தனது துணைவியார் மற்றும் 2 மெய்ப்பாதுகாப்பாளர்களுடன் மாலதீவுக்கு பறந்து சென்றார். அதன் பின்னர் சவுதி அரேபியாவின் போயிங் 787 ட்ரீம் லைனர் வான்கலத்தில் சிங்கப்பூருக்கு அவர் பறந்து சென்ற பரபரப்பு சம்பவங்கள் இப்போது 3 வருடத்தை கடக்கின்றன. ஆனால் அன்று இலங்கையில் இடம்பெற்ற அறகலையவில் முக்கிய பங்கெடுத்த ஜேவிபி மார்ஷல்களால் இன்று அவர்களின் தலைவர் ஏகேடிஆருக்கும் அவரது தோழர்களுக்கும் ஆட்சி அதிகார தரப்பு கிட்டிக்கொண்டாலும் இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்கோ இதுவரை எந்த நல்வாய்ப்புகளும் தெரியவில்லை. மாறாக செம்மணி புதைகுழிகள் தொடர்பான விசாரணையில் உண்மை, நீதி மற்றும் அனைத்துலக ஒத்துழைப்பு வேண்டுமென்ற கோரிக்கைகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் முன்வைக்கும் ஒரு துன்பியல் வாய்ப்புகளின் எச்ச காலத்தையே இப்போதும் எதிர்நோக்கிக் கொள்கிறார்கள். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஏஆர் இந்தியாவின் விபத்துக்கு திகில் காரணம் என்ற தலைப்புடன் கடந்த 9ஆம் தேதி செய்தி வீச்சு குறிப்பிட்ட அதே காரணம் இன்று அதிகாலை அதிகாரபூர்வமாக 15 பக்க அறிக்கை ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் அகமதாபாத் நகரில் கடந்த மாதம் இதே நாளான ஜூன் 12ஆம் தேதி புறப்பட்ட ஏஆர் இந்தியா விமானம் புறப்பட்ட 30 வினாடிகளில் வீழ்ந்து நொறுங்கிய சம்பவம் தொடர்பான அதிகாரபூர்வ அறிக்கையே இன்று அதிகாலை பகிரங்கப்படுத்தப்பட்டது.
இந்த அறிக்கை பகிரங்கப்படுத்தப்பட்ட போது 9ஆம் தேதி செய்தி வீச்சு குறிப்பிட்ட அதே காரணம் உறுதிப்படுத்தப்பட்டது. விமானத்தின் இயந்திரங்களுக்கு எரிபொருளை வழங்கும் கட்டுப்பாட்டு ஆளிகள், அதாவது என்ஜின் ஃபியூவல் கண்ட்ரோல் சுவிட்சுகள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் இயந்திரங்களுக்கு எரிபொருள் கிட்டாமல் அவை செயலிழந்து விமானம் வீழ்ந்ததாக இன்று பகிரங்கப்பட்ட அறிக்கையில் புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். விமானம் புறப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் விமானத்தின் 2 இயந்திரங்களிலும் எரிபொருள் துண்டிக்கப்பட்டமை இந்த விமானத்திலிருந்து மீட்கப்பட்ட கருப்பு பெட்டிகளில் உள்ள காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்ட் எனப்படும் விமானிகளுக்கு இடையிலான உரையாடல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த குரல் பதிவில் ஒரு விமானி இன்னொரு விமானியிடம் இயந்திரங்களுக்கான எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சை ஏன் நிறுத்தினீர்கள் என வினாவிக் கொள்வதும், அந்த வினாவுக்கு மற்ற விமானி தான் அவ்வாறு சுவிட்சை நிறுத்தவில்லை என பதிலளிப்பதும் கேட்கிறது. குறித்த விமானம் புறப்படும் நேரத்தில் விமானத்தின் முதன்மை விமானியான கேப்டன் கண்காணிப்பை மேற்கொண்டிருந்த போது துணை விமானியான கோபைலட் விமானத்தை இயக்கிக் கொண்டிருந்த நிலையில் இந்த வினாவும் விடையும் பதிவாகி கொண்டாலும் இந்த வினாவை கேட்டது முதன்மை விமானியா அல்லது துணை விமானியா என்பது தெரியவரவில்லை. இனிமேல் தான் இந்த குரலுக்குரியவர்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட குரல்களின் அடிப்படையில் இனங்காணப்படக்கூடும். இப்போதைக்கு எந்த விமானி இயந்திரங்களுக்கான எரிபொருளை வழங்கும் சுவிட்சை அணைத்து மீண்டும் அதனை இயக்கிக் கொண்டார் என்பது தெரியவராத நிலையில் புலனாய்வாளர்களை பொறுத்தவரை இது ஒரு அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்பாகும். ஏனென்றால் போயிங் விமானங்களை பொறுத்தவரை 2 இயந்திரங்களுக்கும் எரிபொருளை வழங்கும் கட்டுப்பாட்டு ஆளிகளை ஒரே நேரத்தில் நிறுத்துவது ஏறக்குறைய தற்செயலாக இடம்பெற முடியாத ஒரு நகர்வு. லிவர் லாக் தொழில்நுட்பம் எனப்படும் சுவிட்சுகளை தற்செயலாக அவற்றின் நிலைகளை மாற்ற முடியாத வகையில் இந்த தொழில்நுட்பம் இருப்பதால் விமான இயந்திரங்களுக்கு எரிபொருளை நிறுத்தும் இந்த சுவிட்சை ஒருவர் இயக்க வேண்டுமானால் அதற்குரிய பாதுகாப்பு லாக் முதலில் மேலே இழுக்கப்பட்ட பின்னர்தான் சுவிட்சின் நிலையை மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது ஒரே கையால் ஒரே அசைவால் 2 சுவிட்சுகளையும் ஏறக்குறைய அவற்றின் நிலைகளை மாற்றுவது ஏறக்குறைய சாத்தியமற்ற ஒரு விடயம். அத்துடன் இவ்வாறான சுவிட்சுகள் கட் ஆஃப் எனப்படும் இயக்கமற்ற நிலைக்கு மாற்றப்படுவது விமானங்கள் தரையிறங்கிய பின்னர் மட்டுமே மேற்கொள்ளப்படும் ஒரு நடவடிக்கை என்பதால் விமானம் புறப்பட்ட பின்னர் இந்த சுவிட்சுகள் அணைக்கப்பட்டமை அதிர்ச்சிகரமாக உள்ளது. இதனால்தான் இது ஒரு சதி கோட்பாட்டு காரணமாகவும், இல்லையென்றால் விமானத்தின் மின்னணு கட்டுப்பாட்டு அலகில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக சுவிட்சுகள் தானாக செயல் இழப்பை எதிர்நோக்கக்கூடிய ஐயங்களையும் உருவாக்கிக் கொள்கிறது. ஆனால் விமானம் புறப்பட்ட 30 வினாடிகளுக்குள் விமானிகளால் இந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டதும் அவசரமாக சுவிட்சுகள் அவற்றின் இயல்பான நிலைக்கு திருப்பப்பட்டுள்ளன. இதன் மூலம் இயந்திரங்களுக்கு எரிபொருள் விநியோகம் மீண்டும் வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் வலதுபுற இயந்திரம் மீண்டும் இயங்க ஆரம்பித்தாலும் இடதுபுற இயந்திரம் முறையான விசையுடன் சுழல போதுமான நேரம் இல்லாத காரணம் 625 அடி உயரத்துக்கு உயர்ந்த விமானத்தை சில வினாடிகளுக்குள் தரையை நோக்கி இழுத்து பேரழிவான ஒரு விபத்தை உருவாக்கியுள்ளது. 2 இயந்திரங்களும் செயலிழந்து விமானம் கீழே இறங்க தொடங்கிய போது விமானிகளுக்கு ஏற்பட்ட பதற்றமும் மரத்து போகக்கூடிய அவர்களின் நிலையும் இவ்வாறான அவசரகால நிலையில் முதலில் இடதுபுற இயந்திரத்தை இயக்க வைத்து விமானத்தை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பதிலாக விமானிகள் வலதுபுற இயந்திரத்தை முதலில் இயக்கியமை சாதுரியமான ஒரு செயல் அல்ல எனவும் புலனாய்வாளர்கள் கருதுகின்றனர். இன்று அதிகாலை பகிரங்கப்படுத்தப்பட்ட இந்த அறிக்கையின் தயாரிப்புக்கு விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங், இயந்திர தயாரிப்பு நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரிக், ஏர் இந்தியாவின் தொழில்நுட்ப நிபுணர்கள், அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவைச் சேர்ந்த விமான விபத்து புலனாய்வாளர்களும் பங்களித்துள்ளனர். இன்று அதிகாலை இந்த அறிக்கை பகிரங்கப்படுத்தப்பட்ட நிலையில் விமான இயந்திரங்களுக்கு எரிபொருளை வழங்கும் இந்த 2 சுவிட்சுகளும் அணைக்கப்பட்டு சில வினாடிகளில் மீண்டும் போடப்பட்டமை ஏன் என்ற விடயமும் விமானிகளின் இறுதி நேர நடவடிக்கைகளும் இப்போது கேள்விகளை எழுப்பிக் கொள்கின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.